என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கேட்டு நீ அலட்சியம் செய்து விடாதே. நாளை என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் பிள்ளைகள் பல்வேறு சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் அங்கு வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த குழப்பத்திற்கும் அந்த சந்தேகத்திற்கும் தெளிவு கொடுக்கும் வகையில் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். பல நாளாக கண்ணீர் விட்டும் கேட்டாச்சு, நான் யாசகம் பெறும் நிலையும் வந்தாச்சு. இனியும் இந்த தாயின் மனது இறங்கவில்லை என்றால் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் தாயே. என்னால் உடலாலும் உள்ளத்தாலும் அங்கு சோர்வடைந்து விட்டேன். இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையின் பூஜ்ய நிலையை நான் அடைந்து விட்டேன். இனியும் நீ என்னை அங்கு தொடுவதற்கு சம்மதம் இல்லை என்றால், இனியும் என்னை நீ கரம்பற்ற சம்மதம் இல்லை என்றால், நான் உன்னை விட்டு போவது மட்டும்தான் பாக்கியா இருக்கின்றது என்று இந்த நிலையை பற்றி என்னிடம் மனமுருகி கண்ணீர் விட்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, இதை கேட்கின்ற மறுநொடியே, இதை கேட்டு முடிக்கும் மறுநொடியே நான் உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை உன் கையில் கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ, எதை தேடி என்னிடம் வந்தாயோ, அதை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். எனக்கென்று யார் இருக்கிறார்? அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் நீ யாருக்காக இப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்றாய்? நீ யாருக்காக இப்படி உழைத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு என்ன சொந்தமா பந்தமா பிள்ளையா அப்படியா இப்படியா என்று பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி பேசி என் மனதை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ரணப்படுத்தி கொண்டல்லவா இருக்கின்றார்கள். நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டதே என்று உன் மனம் கதறி அழுது கொண்டு இருக்கின்றது. எனக்கு அது புரியாமல் இல்லை. விழுந்து விட்டேன் என்று நினைக்கும் போது நீ முடிந்து விட்டது என்று நினைக்கும் அந்த புள்ளியில் உனக்கான தொடக்கத்தை நான் தொடங்கி வைப்பேன் சொன்னது என் சத்தியமானது இப்பொழுது தொடங்கத்தான் போகிறது. இதோ விஸ்வரூபம் எடுக்கப் போகிறாய். யாரும் இல்லை என்று தானே வருத்தப்பட்டாய். என் பிள்ளைகளுக்கே உரித்தான சொந்தத்தை, என் பிள்ளைகளுக்கே உறவான சொந்தத்தை இப்பொழுது கொடுப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்தது நடப்பதற்கான எல்லா வேலையும் நான் தொடங்கிவிட்டேன். அதிலும் இறுதி கட்ட பணியை நான் ஆரம்பித்து விட்டேன். அந்த பணியானது உனக்கு துன்பத்தை குறைவாகத்தான் கொடுக்க போகிறது. நீ கேட்ட இன்பத்தை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ ஏன் எதையோ நினைத்து சந்தோஷம் படாமல் அங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய்? உன் உறவான சொந்தம் உன்னை நீதான் வேண்டுமென்று தேடி வரும் பொழுது நீ அங்கு எங்கே அலைந்து கொண்டு இருக்கின்றாய்? நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கத்தான் போகிறது. வெற்றிக்காகவும் உன் சொந்தத்திற்காகவும் தானே இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ செய்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வரவில்லையே இவர் வரவில்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. யார் வந்தாலும் வரவாவிட்டாலும் இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை விட்டு விடாமல் கையிலே கரம் பற்றிக்கொள். நீயோ அங்கு தேவையற்ற பாரங்களையும் தேவையற்ற எண்ணங்களையும் உன் மனதில் சுமந்து கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்று நடத்துவது என் தாய் வராகியாக இருக்கும் பொழுது உன் உழைப்பை மட்டும் முன்னிறுத்தி நீ செய்து கொண்டே இரு. நாளை செய்யலாம் என்று தள்ளிக்கொண்டே இருக்காதே. அமைதியாக வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே உன் தன்மானத்தை விட்டு கொடுப்பதற்கு நீ தயாராக இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது. அதனால தான் உன் சிந்தனைகளை நான் அதிகரித்து விட்டேன். உன் பேச்சினை நான் குறைத்து விட்டேன். நீ சிந்தனை செய்துதான் அடுத்த நிலைமைக்கு உன் வாழ்க்கையை அங்கு நகர்த்தி கொள்ளப் போகிறாய். எதை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக ஒருவர் இருந்து விட்டாலே அவர்களுக்கு தேவையான வெற்றியை அவர்களே பெற்று
பெற்றுக்கொள்வார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய காரியத்தை மற்றவர்கள் செய்து ஆக வேண்டும் என்று நினைக்காதே. நீ எப்படி இருக்கின்றாயோ அதுபோலத்தான் உன்னருகில் இருப்பவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கென்று ஆசை இருக்கும், உனக்கென்று ஒரு ஆசை இருக்கும். ஆசையின் விருப்பு வெறுப்பத்தை நாம் அங்கு பங்கு கொடுக்கத்தான் வேண்டும். அவர்களுக்கான மரியாதையை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். சரியான வாய்ப்பு வந்தால் நீ உனக்கான கருத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிரு. எந்த இடத்தில் உனக்கு மரியாதை இல்லை என்று நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் வளவளவென்று பேசிக்கொண்டு இருக்காதே. வந்து கொண்டே இரு. உன் காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பி வந்து விட்ட பிறகு வெறும் பேச்சுக்கா நான் என் பிள்ளை, என் செல்ல பிள்ளை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன்? அதுவல்ல என் தங்கமே. நான் உன்னை உணர்ந்து கொண்டுதான் உன் வாழ்க்கையின் பயனை இனி உனக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதை உறுதிமொழி ஏற்ற பிறகு தானே நீ என்னுடன் வந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையை உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. நீயோ 2 மனிதர்களை இணைக்கும் பாலத்தின் பெயர் நட்பு என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நட்பே நமக்கு விதியாகவும் விளையாட்டாகவும் அங்கு வந்து கொண்டு இருக்கின்றதை விதியா விளையாட்டா என்று தெரியாமல் மனம் குமரி கொண்டு இருக்கின்றாய். யார் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் உன் மனதிற்குள்ளே வருத்தங்களையும் காயங்களையும் வைத்து கொண்டு இருக்கின்றாய். அத்தனை விஷயத்தையும் தாண்டி இனி என் பிள்ளைகளுக்கான நல்லதை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே. காலத்தின் அருமை அறிந்தவர் மட்டும்தான் அவர்கள் செயலையும் எண்ணத்தையும் தெளிவாக நடத்தி கொண்டு அவர்கள் வெற்றிக்காக மும்மரமாக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். காலமும் நேரமும் கடிகார முள்ளை போலத்தான் சரியாக ஓடிக்கொண்டும் கடிகாரமானது யாருக்காகவும் எதற்காகவும் இங்கு நிற்காது தெரியுமா? ஆனால் நம் வசதிக்கு வேண்டுமென்றால் கூட்டியும் குறைத்தையும் நிமிடங்களை வைத்து கொள்ளலாம். அதுபோலத்தான் நாம் வாழ்க்கையிலும் நமக்கான விஷயத்தை செய்வதற்கு நேரங்கள் நிற்கப் போவதில்லை. ஆனால் நாம் வேண்டுமென்றால் அங்கு தீர்மானிப்போம். சோம்பேறித்தனத்தால் நமக்குள் இருக்கின்ற அந்த தளர்வின் காரணமாக இதை நாளை செய்தால் என்ன, இதை நாளை செய்தால் என்ன என்று நான் தான் உன் முயற்சிக்கு வழிவகுத்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று யோசிப்பதை விட அதை இன்றே செய், நன்றே செய், உனக்கு வெற்றி கிடைக்கும். இது இந்த வராகியின் சத்திய வாக்கு. உன்னையே நீ நம்பாதவரையும் யாரை நீ நம்ப போகின்றாய் என் பிள்ளையே? உன் வாழ்க்கையை பற்றி நீ மட்டும்தானே தீர்மானிக்க முடியும். உன் நம்பிக்கையை நீதானே அங்கு வளர்த்து கொள்ள போகிறாய். அதையெல்லாம் விட்டு உன் நம்பிக்கையை உனக்கே இல்லை என்றால் மற்றவர்கள் சொல்வதை ஏன் நம்பிக்கொண்டு இருக்கின்றாய்? அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும். நானே உன் மீது நம்பிக்கை வைத்து இதை உன்னால் செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது நீ ஏன் இதற்காக தங்கமே என்னால் முடியாது என்று நீ தடம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? வெற்றி உனக்காக காத்திருப்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன். நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.